காரிருள் இருளே காரிருள் ஒரே கருப்பு. அந்த காரிருள் விலகுற நேரம். இருள் விலகுற நேரம். இருட்டுல பயத்துல கஷ்ட கட்டத்துல தவிப்புல இருந்த என் கடகராசி பிள்ளைகளே, உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கப் போகிறது. மகிழ்ச்சி பிறக்கப் போகிறது. ஆனந்தம் பிறக்கப் போகிறது. தத்துவத்தை உலகம் அள்ளி தரப்போகிறது. ஆனந்தத்தில் நீங்கள் திளைக்கப் போகிறீர்கள். கார் இருள் மறையப் போகிறது. வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம், பிரகாசம் ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க இல்லறத்துல நீங்க எடுக்கிற முயற்சியில. இப்ப இந்த கைய பாருங்க. இதுல ஒண்ணு இல்லையா? இப்ப இந்த கைய பாருங்க. எப்படி இருக்கு? அவ்வளவுதான். இப்படி இருந்தது, இப்படி மாறும். இந்த நிலை நடக்கும். பொன்னும் பொருளும் மின்னும் பேரும் புகழும் கிடைக்கும். மார்ச் 6 முதல் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் ஓடி ஒழிஞ்சிரும். காணாம போயிடும். பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அடுத்த வீட்டுக்கு போயிடும். நம்ம வீட்ல இருக்காது இனிமே. இனிமே இந்த தொடர்றதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆகும். கவலையே படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நெறைய பாடத்த காலம் கத்துக் குடுத்துருச்சு. "டேய் என்ன நிம்மதியா இருக்க விடுங்கடா. முடியலடா. ஏன்டா எங்க நிம்மதிய இப்படி கெடுக்குற?" அப்படின்னு காலத்த பார்த்து கடகராசிக்காரர்கள் கதறியாச்சு கதறியாச்சு. இதுக்கு மேல கதறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதாவது அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு குடுக்குற மாரி. குடுக்குறாங்க, குடுக்குறாங்க, குடுக்குறாங்க. 5 ஜிர்க்குன்னுவான். வீட்டுக்குள்ள பார்த்தா 5 ஜ வராது. முக்கியமான இடத்துல 5 ஜ வராது. "சார் 2 ஜெயாவது கிடைக்குமா சார்?" வாய்ப்பில்ல. சிக்னல் இல்லாமயே செல்போன் வச்சிருந்த காலமா இருந்தது கடகத்துக்கு இவ்ளோ நாளு. ஏதோ தப்பிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ 6 ஜெயே வருதுங்க. நம்பலாம். "சார் நீங்க இருக்கிற இடத்துல டவரு போட்டுருவான்." அதான் கடகராசிக்கு நீங்க இருக்கிற இடத்துல டவர் விழுவுது. நீங்க டாப்ல போறீங்க. நீங்க உடனே இப்ப கேட்கலாம், "யோ டாப் கழலாம இருந்தா போருமியா?" அப்படின்னு. கழலாது பிள்ளைகளா, வாய்ப்பே இல்ல. பெருத்த சிரமத்த பார்த்துட்டோம்ல. ராத்திரி படுத்து தூங்குறோம். காலையில உயிர் இருக்கு. பட் யூஸ் இல்ல. இப்படிதானே ஒவ்வொரு நாளும் கடந்தோம். எத்தன கனவுகள தொலைச்சோம். எத்தன கனவுகள இழந்தோம். எவ்வளோ பேர் நம்ம நகை என்ன சொல்லுவாங்க? எள்ளி நகையாடுனாங்க. எத்தன விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா அப்படின்னு பார்த்து பார்த்து வெறுத்து போய் ஒரு காலகட்டத்துல கதவ சாத்திட்டு வீட்ல வந்து படுத்துட்டோம்ல. இதுக்கு பிறகு முயற்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு இப்ப காலமே கதவ தட்டுது. "எழுந்து வா வெளியில. இதான் உன் நேரம். உனக்கும் ஒரு நேரம் உண்டு." அவ்வளோதான் கடகராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனி விலகுறார். 9வது இடத்துல சனி பகவான் உள்ள வரார். அதுவும் பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போடுறார் மார்ச் 6ஆம் தேதி. 9வது இடத்துல உட்கார்ந்து பதவி ஏற்பு விழா நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 9வது இடத்த பார்த்துட்டார். ஃபுல்லா பார்த்து தரம் புடிச்சு வச்சுட்டார். இப்ப மார்ச் 6ஆம் தேதி கையெழுத்து போட்டு உள்ள வர என்ட்ரி ஆகுற பதவி ஏற்பு. இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்க முடியாத எல்லையை தொடுவீர்கள். இப்போ கடகராசியில ஒரு அரசியல் வல்லுனர் இருக்கார். ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுப்போம். அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் 6ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில இருக்கிற அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா, தப்புன்னு பிளானே மாறி போயிடும். யாருமே எதிர்பார்க்காத பிளான்ல அவங்க இருப்பாங்க. இவ்வளவுதான் ஒரு அரசியல்வாதிக்கு நடக்குதுன்னா, நமக்கு நடக்காதா? எல்லாரும் ஒண்ணு தானே. ஒரு அரசியல்வாதி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நம்மளால ஜெயிக்க முடியாதா? அப்ப கடகராசி ஜெயிக்க போறீங்க. அவ்வளவுதான் பிளான். யார நம்பிட்டு இருக்கோங்கிறத விட, யாரோட பேச போறோங்கிறது தான் முக்கியம். இப்ப கடகராசிக்காரர்கள காலம் அழைத்து போகுது. எப்படி அழைத்து போகுது? இங்க தான் வரணும். பாயிண்ட் 9வது வீடுங்கிறது சௌபாக்கியம். சௌபாக்கியம்னா நெனச்சது நடக்கும். ரொம்ப நாள் கனவு சார். என்னுடைய 50 வருஷ கனவு, என்னுடைய 40 வருஷ கனவு, என்னுடைய 20 வருஷ கனவு, என்னுடைய 10 வருஷ கனவு சார். என்னோட 5 வருஷ கனவு. கனவா கண்டுட்டு இருக்கேன் சார். அந்த நிறைவேறும். உங்க கொடி பறக்கும். அவ்வளோதான் டைம். உங்க கொடி பறக்கும். கான்ஃபிடென்ட் லெவல விட்டுறக்கூடாது. இந்த வீடியோவையும் பார்த்துட்டு, "ஆமாம் போ" அப்படின்னு நெனச்சிராதீங்க. வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ப அடிபட்டுருக்கோம் நல்லா தெரியுது நீங்க நெனைக்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு அடிபட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏமாந்துருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப மத்தவன்லாம் திருந்த போறான் சார். உங்களுக்கு தொல்ல குடுத்தவன்லாம் ஒதுங்க போறான். அசுர வளர்ச்சி அடைய போறீங்க. பார்க்குற இடமெல்லாம் உங்க ஞாபகம் தான் வரப்போகுது எல்லாருக்கும். கடகராசிக்காரர்கள் ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரப்போகுது. அப்ப கடகராசிக்காரங்க வீட்டுல கல்யாணம் மேல, கெட்டி மேல சத்தம் கண்டிப்பா கேட்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய அபிவிருதமான முன்னேற்றத்த குடுக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, 9வது வீடு மார்ச் மாசம் 6ஆம் தேதி. மார்ச் 6 நாளே ஒரு பிரகாசமான நாளுங்க. மார்ச் 6 நாளே ஒரு பிரகாசம். அந்த நாள்ல இது மாறுது. ஈஸ்வரன் 9த் பிளேஸ். "நீ ஆசைப்படுறது எல்லாம் நடக்கும் தங்கங்களா." ஆமா,
அப்படிப்பட்ட கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான நேரம். எதிர்பார்க்காத ஒரு நல்லது நடக்க போகுது. அது என்னன்னா, இப்ப இதுவரைக்கும் நீங்க யாரையாவது நம்பிட்டு இருக்கீங்கன்னா, அவங்கள அப்படியே விட்டுட்டு இன்னொருத்தவங்கள நம்ப ஆரம்பிப்பீங்க. இல்ல, அவங்க உங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. நல்லா கவனிங்க. நீங்க இப்ப யாரையாவது நம்பியிருக்கீங்க. அவங்கள அப்படியே விட்டுருங்க. புதுசா ஒருத்தவங்கள நீங்க நம்புவீங்க. இல்ல, புதுசா இருக்கிறவங்க உங்கள நம்புவாங்க. ஆக ஒரு நம்பிக்கை பிறக்கப் போகிறது. அந்த நம்பிக்கை உதயமாகப் போகிறது. அது உங்க வெற்றி பயணம் ஆரம்பிக்கப் போகுது. அவ்வளோதான். அப்ப இதுக்கு முன்னாடி பழைய ப்ராஜெக்ட்லாம் போட்டு வச்சிருந்தேன் சார் நான். அதெல்லாம் விட்டுடுங்க. முதல்ல அதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க. கடகராசி, நான் அவருக்கு வாக்கு குடுத்துட்டேங்க. இவருக்கு இத சொல்லிட்டேங்க. அதெல்லாம் வேண்டாம். வாக்கெல்லாம் எத்தன பேர மாத்தியிருக்கிறோம். நல்லது நடக்கணும்னா வாக்க மாத்தி யோசிக்கலாம். தப்புல்ல, நல்லது நடக்கும். அவ்வளோதான். இப்ப இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலைக்கு போகணுமா? ஒரு இடமாற்றத்தை சந்திக்கணுமா? உங்களுடைய பயணத்துல வெற்றி கிடைக்கணுமா? அதுக்காக ரூட்ட மாத்துங்க. இந்த வெண்ணிலா, வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுல காதல் கைகூடாது இந்த மின்சார கனவுன்னு. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, பிரபுதேவா சொல்ல ரூட்ட மாத்து பிரபுதேவா வசனம் வரும் அந்த பாட்டுல பாத்தீங்களா? அந்த பொண்ணு. ஆனா, அது அங்க கிளைமாக்ஸ்ல பாருங்க, அவர் ரூட்ட மாத்துன்னு போய் அவருக்கு கிளிக் ஆயிடும். இப்ப அவ்வளோதான். இப்ப உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. காதல் கைகூட போகுது. ஆசைகள் கைகூட போகுது. வம்ச விருத்திகள் ஏற்பட போகுது. கல்யாண வாழ்வு சிறக்கப் போகுது. இதுக்கு பிறகு சும்மா பூச்சாண்டி காட்டுற மாரிலாம் நான் பேசிட்டு இல்லதோ. கெடைக்க போகுதோ, கெடைக்க போகுதோ, கெடைக்க போகுதோ, வரப்போகுதோ, வரப்போகுது, அதெல்லாம் இல்ல. வரப்போகுது, நடக்கப் போகுது, அத விட நடக்கும். இதுக்கு தாண்டி ஒண்ணுமே கிடையாது. எண்டு இவ்வளோதான் கிளைமாக்ஸ். கிளைமாக்ஸ்ல படம் முடியலனா, அப்புறம் எப்ப அடுத்த சாப்டர் த்ரூவா போடுறது? அப்புறம் எந்த தியேட்டர்ல படம் ஓடுறது? அப்ப கடகராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். இப்ப உங்க கனவுகள் மெய்ப்படும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ முடியாது. உங்களை வீழ்த்துவதற்கு பல பேர் கங்கணமே கட்டினாலும் நடக்காது. ஏன்னா உங்களோட லவ் அப்படி இல்ல. அத நெனச்சா எனக்கு நல்ல சுற்றம் வரும். ஏன்னா உங்களோட லவ் அப்படி, உங்களோட நம்பிக்கை அப்படி, உங்களுடைய காதல் அப்படி, நீங்க வச்சிருக்கிற விஷயம் அப்படி. நீங்க எது மேல நம்புறீங்களோ, யார நம்புறீங்களோ, எந்த விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ, அதுல கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. அங்கேயே இருங்க. அங்கேயே இருங்க. அந்த கான்ஃபிடென்ட்‌க்கு தான் இப்ப சக்சஸ் கிடைக்க போகுது. இவ்ளோ நாள் இருந்த அந்த மன உறுதிக்கு தான் உங்களுக்கு சக்சஸ். அதனால மன உறுதி மிக்க கடகராசிக்காரர்களே, 1000 கோவம் வந்தாலும் அப்படியே என்ன பண்ணுங்க, அமைதிடா, அமைதி, அமைதி, அமைதின்னு உங்கள அமைதிப்படுத்துங்க. உங்கள அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம, உங்க எதிராளி கோவப்பட்டா கூட அவன அமைதிப்படுத்துங்க. அமைதியா பேசு, இரு, நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். இப்போ பேசுவோம். பேசு, டைம் எடுங்க, அவசரப்படாதீங்க. டைம் எடுங்க. ஒவ்வொரு வினாடியும் இனிமே உங்க பக்கம் பேசப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வினாடியும், ஆனா ஒரு நேரமும், இனிமேல் அவசரங்கிறதே உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. உங்களுக்கான வாய்ப்புகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். உங்க வீட்ல ஒரு புது பொருள், கார் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது. சகலத்தையும் இறைவன் கொடுக்கிறான். முருகனை வழிபாடு பண்ணுங்க. முத்தான கடவுள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. காலம் உங்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறது நல்லது நடக்கும். தனிப்பெயர்ச்சியினால இந்த